ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருமே தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைகள்லாம் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு டைம்ல டிஃப்ரெண்டா டைம் இருக்கு
கூட கெடுக்கிறா ஆயாடி பொண்ணை கண்ட சோத்து கையில சொத்த பொண்ணு போயிடுவே ஐயா ஒருவன் ஒருவன் முதலாளி அழகர சுத்திர பெருச்சாலி ஒருவன் ஒருவன் முதலாளி அழகர சுத்திர பெருச்சாலி கண்டுபிடிப்பது கம்ப்யூட்டர் போட்டி எடுப்பது புல்டோசர் கண்டுபிடிப்பது கம்ப்யூட்டர் போட்டி எடுப்பது புல்டோசர் ஊசி போட்டது நர்சம்மா நர்சம்ம சுத்தி பெருசம்மா நர்சம்ம சுத்தி பெருசம்மா மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் அந்த கைலாயமே கோயிலாகி விட்டிருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரமக்கடவுள் இருக்கின்றார். பரமக்கடவுள் இருக்கின்றாரே அன்னவருக்கு ஆசாரவாசல் காக்கக்கூடிய ஆமா என் பேரு நந்திகேஸ்வரன். நந்திகேஸ்வரன் விளக்கமா வருதுங்க. அது தவிர மற்ற விளக்கம் சொன்னால் தெரியும். என்ன காரணமான என்ன ஒரு காரணம் இருந்த போதிலும் என்னிடம் தெரிவித்துட்டான். மற்றவர்கள் தெரிவிப்பார். அது தவறவா?
என் கையில் கையில் இருக்கக்கூடிய அதிகார கோல். ஆமா அது எப்படி என்றால் என் பரம கடலான இருக்கு. ஆமா வேர்வை அதிகமாகிவிட்டால் ஆமா ஒவ்வொருவராக தட்டி ஆமா அணைப்பேற்றி கொடுக்கோள் அடக்கி ஆளக்கூடிய அடைக்கி ஆளக்கூடிய ஆமா இதுக்கு பேரு ஆமா அதிகார கோல். அதிகார சிங்குள் அதிகார சிங்கோல். ஆமா அது இந்த வரும் கனகமா நிகிரிடோ திருச்சில் அணிந்திருக்கூடிய மணி மகடமோ பதக்கமா என் காதல் அணிந்திருக்கூடிய ஆமா காசு குண்டலம் ஆமா எவன பத்தியா அல்ல பல 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 இருங்க அந்த கையிலே அந்த கையிலே காசி போவரோ எங்கே கலயோ தனக்கு முந்தி காசி போவரோ அந்த கையிலே அத்தடையாத்து நினைத்தினா என்ன என் பரமக்கரானர் இத்தனை காலம் எல்லாம் படிக்கு என்ன அழைத்திருக்கின்றார். அவர் முன்பு பயந்தான் போல் நடுநடுங்கி பாசம் காட்டி அடங்கி ஒடுங்கி வர வேண்டும். ஏங்க என்ன காரணம் தெரியல, போனதான் தெரியும். ஓகேங்க போலாமா? பரமேசா ஓ சுவாமி அல்லது அப்படியாகட்டும். எத்தனை குற்றங்கள் செய்து போதும் அத்தனை பொறுத்து இந்த பக்தனை நாங்கள் தான் கொண்டாடணும். நான் காத்தருளை நேர்ந்துரு. ஆனால் சுவாமி
காலம் எல்லாம் படிக்கு இதனால் சற்று வருவது தாமதமாகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும் சாமி. அப்படி அவர்களை எழுந்துரு. தான் பான் இந்த என் பாதையை படித்து முடியாது. நீ என்றென்றைக்கும் இத்தனை காலம் எல்லாம் இருக்கு. என்ன வர வைத்து பாருங்க. அட உந்தலைங்க நானும் ராஜானியும் இருவரும் அதிகமாக அமர்ந்து வரக்கூடிய தேவருக்கு பரிபாலிக்க வேண்டும். தேவர் கூட்டமோ அதிகமாக இருப்பதால் அவைய விலக்கி ஒவ்வொருவராக உள்ளே அனுப்புவார்கள். அரமளிக்க வேண்டும். ஆகையால் நந்தியை அழைத்து தேவர் கூட்டம் அதிகமா இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பி என்று சொல்லிவிட இந்த கதை இப்படி இருக்க. இது தட்சணபுரி ஆண்டவர் கூடிய தட்சக பிரம்மன் மகளை திருமணம் செய்து நீண்ட நாளாகிவிட்டது. மகளை பார்க்க வேண்டும் என்று ஆவலாகவோ ஆசையாக இருக்கிறது. மகளை பார்ப்பதற்காக தட்சக பிரம்மன் சபை நாடு வருகிறார். கதை தொடரும். அடையாத வீடு இது கரை கண்ட தில்லை ஒருவர். எயிலாடும் ஜோதி விளையாடும் வீடு நான் வெகுமாக ஏதும் அறியே. ஐயா பயிராடும் கொம்பின் வசந்தாயும் ஆகி நான் பழமாகி முதிரும் முன்னே வயலாடும் சோலை அருணாச்சல ஈஸ்வர் வரவேண்டும் என்றனர். ஓம் சங்கு சக்க தரி
மாணிக்க போற்றி போற்றி ஆமே தர மாங்காய் வித்தவளை போற்றி கொண்டாட்டி தர புலி வித்த பேமானியை போற்றி போற்றி கல்லு சாராயம் போட்டு கருவாட்டு குழம்பே போற்றி இந்த சபைக்கு வர தாளகார கூத்தியாவை போற்றி போற்றி ஐய் அட போட்டா மர்க்கண்டா எவ தூட்ட ஐயவ கண்டா அட போடா அட போடா அட போடா டேய் அட போட்டா மர்க்கண்டா எவ தூட்ட ஐயவ கண்டா எவ தூட்ட கொடியர தூட்ட சண்டைக்கு வந்தாயோ தைலா சண்டைக்கு வந்தாயோ கூடா அட சல்வட்ட மகனே போடா 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 டேய் சட்டி உடைப்பேன் பானை உடைப்பேன் நான் வருகின்ற போது எப்படி தரும இருக்கும் இந்த வரம்பு பத்திய வரம்பு மேல அந்த நண்டு பல்லாம் பூத்திய பொந்துக்குள்ள போவோம் ஆமா எவனும் இருக்க மாட்டான் இருக்கட்டும் ஏதோ ஒரு சோளக்காட்டு பொம்மை வந்துக்குது அதனால இந்த கத்தி எடுத்து அவன் சூத்துல குத்தி நேரா எங்க வீட்டுல கத்திரிக்காய் தோட்டம் வச்சுக்கிறான் அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை போய் சொறி விட்டான் ஒரு கத்திரிக்காய் கூட காணாம போகுது எங்க இருக்கிற அவனை கூப்பிடு ஏ பிச்சக்கா ஏ பிச்சக்கா ஏ பிச்சக்கா யாரு பார்த்து என்ன பாத்துட்டு பயந்துட்டு போய் பின்னாடி வாங்கிட்டு வராம மூத்தர விட்டுருவாங்க என்னடா என்ன அங்கிருந்து வந்தா என்ன மிக்சரே போட்டா வரேன்னா அடிக்க சொல்றாரு என்னடா பாய போல கூட தலைக்காட்டி போறான்னு சொல்லு பயப்படுறான் சொல்லுங்க மிஸ்திரி அமைச்சர் 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 நீ அமைச்சரா நான் உனக்கு அமைச்சரா இருக்கிறான் பாரு மிஸ்திரி அவன் தேவை மத்தன போடா அரே தோய சொல்றான் கோயா ஐயா 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 ஏய் என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு ஏய் நான் மோசமான ஆளு வந்துருவான் ஆமா சொல்றான் பாரு 4 ஊர் குட்டி கட்டணும் நான் தமிழ் எக்ஸாம் கூட ஒரு கோட்டையை கட்டிட்டு வந்தேன் அரே தமிழ் அவங்க அம்மா என்ன சரியா ஏய் 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 கடையில ஏய் ஏய் அவுட் மாறாயிரு சொல்லு மகாராஜா ஓ ஏன்டா அடகு வச்சா ஏ கம்மா அடிக்கிற சாக் ஏண்டா என்னடா சொல்லு மகாராஜா 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி 64 கல்ல காண பொண்டாடி காண புள்ளி காண மாணவர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்காங்க ஆமா 96 தத்துவா 11 புராணங்கள் கட்டுனத பேசாதீங்க ஒரு பெரியவர் இருக்கா ஆமா நாடகம் வணக்கம் 1 கோடி வணக்கம் ஐயா ஏய் அடி கைத ஏய் அடி கா 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 ஆதி ஆமா அடியே 1 கோடி வணக்கம் 1 கோடி வணக்கம் ஏண்டா ஓ சித்தைய சபையின் முன்பாக வந்தது ஆமா என்னுடைய வணக்கம் யாரோ கிளம்படா வா வரவேசக்கார புள்ள நம்மள பார்த்தா இச்சவல் மாதிரி இருக்குது என்னவோ நம்ம இச்சவல் மாதிரி தெரிஞ்சா வரவேச வரலாம் நான் வந்தேனே நான் வந்தேனே நான் வந்தேனே நான் யாரு